2025 குரூப் 4 சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான மாடல் கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து ஒரு 100 கொஸ்டின் 2023 நடந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் உள்ள கொஸ்டின் தான். இதில் நமக்கு 2025 சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி எத்தனை கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ நமக்கு ஒரு பேராகிராஃப் கேட்குறாங்க அப்படின்னா அந்த பேராகிராஃப் வந்து டைம் வந்து எலிஜிபிள் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கி ஜிகே கொஸ்டினை வந்து கம்மியாக போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த பேஜை நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஜிகே கொஸ்டின் கம்மியாக போட முடியும். ஏன்னா இதுக்கே பாதி டைம் போயிடும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கலாம், மிடில் இருக்கலாம், இல்லை எண்டிங்கில் இருக்கலாம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ ஊழிக்காலம் ரிலேட்டடாக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் 5 முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்குள்ளே நிறைய இலக்கணமும் வந்திருக்கு. சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு இலக்கணம் டாபிக் தான் அதிகமாக வருதுங்கிறதுனால அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட 2025 குரூப் 4 சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. டாபிக் என்ன, எந்த இடத்துலேருந்து அதிக கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத சொல்லிடுறேன். பேராகிராஃப்லேருந்து 1லேருந்து 5 வரைக்கும் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ரிலேட்டடாக அந்த தொடர்கள் வந்து சரியான தொடரை கண்டுபிடிக்கிற மாதிரி 3 கொஸ்டின் அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க. பொறுத்துக சொல்லும் பொருளும் பொறுத்துதல்ல 3 கொஸ்டின், 4 ஒரு பொறுத்துகையில் 4 கொஸ்டின் இருக்கும். நாமுனா 12 கொஸ்டின் தெரிஞ்சால் தான் இந்த பொறுத்துக்க போட முடியும். அந்த மாதிரி பொறுத்துக. அப்புறம் ஒருமை பன்மை பொலை நீக்குகள் சார்ந்து ஒரு 3 கொஸ்டின் அடுத்தடுத்தே இருக்குது. சரியான தொடர் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதில் வந்து செயற்பாட்டு வினை தொடர் அப்புறம் உணர்ச்சி தொடர் சார்ந்து 2 கொஸ்டின் அடுத்தடுத்து இருக்குது. அதுக்கடுத்து கூட்டு பெயர்கள் சார்ந்து கேட்டிருக்காங்க. ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. அப்புறம் மரபு பிழையில் இளமை மரபு வினை மரபு சார்ந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் ஒரு கொஸ்டின். நிறுத்தற் குறியீடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகுறது 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மருவு சார்ந்து நம்மளுக்கு 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 2ல் ஒரு கொஸ்டின் வந்து நம்மளுக்கு பொறுத்துக மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பொருத்தமான இணை சார்ந்து ஒரு கொஸ்டின். அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல், அதாவது அதுக்கு எந்த 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ஆங்கிலம் சார்ந்த தமிழ் சொல் மாத்திரம் அது வந்து கிட்டத்தட்ட 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிறமொழி சொற்கள் தனி, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தனி. விடை வகைகள் வந்து மொத்தம் 5 கேட்டிருக்காங்க. இப்போ அலுவல் சார்ந்த கலைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு 4, அது போக மீதி இருக்கிற இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மொத்தம் எத்தனை கொஸ்டின்னா 11 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓமைக்கான பொருள் வந்து 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் வந்து 2 கொஸ்டின். விடைக்கேற்ற வினா அமைக்க வந்து உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இருவினைகளின் பொருள் வேறுபாடு சார்ந்து 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகிறது தான். சரிங்களா? நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. இந்த கொஸ்டினில் எத்தனை கேட்டிருக்காங்க, என்ன மாடலில் கேட்டிருக்காங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் 2 கொஸ்டின் கேட்டு அடுத்தையே 2 அகரவரிசை 2 அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க. அடுத்து நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேர்ச்சொல் கொடுத்து வினைமுற்று வினையாளனின் பெயர் சார்ந்து ஒரு 6 கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஒரு சொல் பலபொருள் சார்ந்து 1, இன்னொன்று பலபொருள் தரும் ஒரு சொல் சார்ந்து 1, மொத்தம் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொலி மற்றும் பொருள் வேறுபாடு சார்ந்து 3 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. பிழையற்ற வாக்கியம் 2 கொஸ்டின். பொருந்தாத சொல் 2 கொஸ்டின். எதிர் சொல் 2, பிரித்தெழுதுக 2, சேர்த்தெழுதுக 1. அடுத்து அரைப்பு குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக, அது 1. சரியான இணைப்பு சொல், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இதில் வந்து காகிதம் இல்லத்தை வந்து அடிக்கடி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்து சரியான வினா சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வினா வகை வேற, வினா கொடுத்து விடைக்கேற்ற வினா அமைக்க வேற, சரியான வினாச்சொல்ங்கிறது வேற. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அதில் சார்ந்தும் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பொருத்தமான காலம் அறிதல் ஒரு கொஸ்டின். நம்மளுக்கு காலம் ரிலேட்டடாக 2025 சிலபஸில் நம்மளுக்கு குரூப் 4ல் ஆட் பண்ணியிருக்காங்க, போய் பார்த்துக்கோங்க. ஸோ அதுவும்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான் ரிப்பீட்டட். இதில் விண்மீன் எல்லாமே ரிப்பீட்டடாக தான் இருக்குது. அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கம் மாற்றுறது 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகுறது டாபிக் தான். அடுத்து இருபொருள் தரும் ஒரு சொல் 2 கொஸ்டின். குரில்நடில் வேறுபாடு சார்ந்த 3 கொஸ்டின். குரில்நடில் வேறுபாடு அடிக்கடி கேட்குறாங்க, இந்த வாட்டியும் கேட்டிருக்காங்க. அடுத்து சிற்பக்கலை சார்ந்து ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. அதுபோக நம்மளுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அதிகமாக நம்மளுக்கு அலுவல் சார்ந்த கலை சொல்ல தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ இதுக்குள்ளே போயிடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 10லிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பருப்பொருட்கள் சிதறம்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன. புவி உருவான போது நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது. பின்னர் புவி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. இப்படி மீண்டும் மீண்டும் சிறப்பாக ஆற்றல் மிகுந்து
செறிந்து திரண்டு இப்படியாக, அதாவது வெள்ளத்தில் மூழ்கியது நடந்த இந்த பெரிய உலகத்தில் பல உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையாக உள்ளீடு தோன்றியது. உயிர்கள் தோன்றி நிலைபெறுபடியாக இப்பெரிய புவியில் ஊழி காலம் கடந்தது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதில் வந்து அடுக்கு தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு இலக்கண குறிப்பு சார்ந்தது தான். அடுக்கு தொடருங்கிறது மீண்டும் மீண்டும். புவி ஏன் உள்ளத்தில் மூழ்கியது அப்படின்னா தொடர்ந்து செய்த மழையால் தான் மூழ்கி இருக்கும். நெக்ஸ்ட் பெய்த மழை அப்படிங்கிறதுக்கு வந்து இலக்கண குறிப்பு என்னன்னா பெயரச்சம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சிலபஸ் ஓரியன்டாக கவர் ஆகுது சரிங்களா. ஸோ நம்மளுக்கு 85 மார்க் வந்து சிலபஸ் தான் கவர் ஆகுது. ஸோ அதில் இலக்கண குறிப்பு எல்லாமே உண்டு. ஸோ அதெல்லாம் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது. அப்போ நெருப்பு பந்து போல் இருக்குது. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக நீவிர் கருவது என்ன அப்படின்னா புவியில் தோன்றிய உள்ளீடு. இதுதான் மொத்தம் 5 கொஸ்டின் நம்மளுக்கு அந்த பாக்ஸில் உள்ள கொஸ்டின் சரிங்களா. ஸோ இப்போ அடுத்த பேராகிராஃப்க்கு என்ன முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு கொஸ்டின் ஆரம்பிக்கு ஒரு சொல்ல சரியான தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னாக்கி ஒரு நகரம் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அப்படிங்கிற போது இனிய நகரம்னு வராது சரிங்களா. ஒரு நகரம் அப்படிங்கிறது தான் சரியான தொடர். நம்மளுக்கு ஒரு பவர் ரிலேட்டடாக நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லும் போதே அதுக்கான கான்செப்ட் சொல்லியிருக்கேன். இந்த வாட்டி அடுத்த கொஸ்டின் பேர்லாம் அடுத்தடுத்து தான் இருக்குது. ஒரு என்னும் சொற்களின் சரியான அமைந்த தொடரே என்க. ஊரில் ஒரு பாட்டி வசித்தாள் அப்படிங்கிறது தான் சரியான தொடர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி அதே மாதிரி ஒரு ரிலேட்டடாக தான் ஊரில் ஏரி இருந்தது. இதுதான் கரெக்டு. 2 இடத்துலையுமே புள்ளி வச்சு எழுத்து தான் வரணும். ஏன்னா 2 இடத்துலையுமே உயிரெழுத்துக்கள் வந்திருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொல்லும் பொருளும் பொறுத்துக அப்படிங்கிற ரிலேட்டடாக தான் வித்து அப்படின்னாக்கி விதை சரிங்களா. ஈன அப்படின்னா பெற, வன்சொல் அப்படின்னாக்கி கடுமையான சொல் கடுஞ்சொல், கலை அப்படின்னா வேண்டாத செடி. ஸோ இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் நம்ம கொஸ்டினில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து முகில் அப்படிங்கிறது வந்து மேகத்தை குறிக்கும். ஸோ இந்த இயற்கையான சார்ந்ததுக்கு நிறைய வேறு பெயர்கள் உண்டு. அதை படித்து வச்சுக்கோங்க. ஒரு பொருள் சார்ந்த பல சொற்களில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் வந்து கடல் ஆழி அதுக்கான வேறு பெயர்கள்லாம் நிறைய உண்டு. அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் போட்டிருக்கேன். இன்னொன்று செக் பண்ணி பாருங்கள். நம்ம சிலபஸில் உள்ள கண்டென்ட்டை அப்படியே கவர் பண்ணி கொஸ்டின் நிறையா ரிப்பீட்டட் ஆகும்போது நான் ரிவைஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சேகரம் அப்படின்னாக்கி கூட்டம். ஸோ நம்மளுக்கு கூட்டம் சார்ந்த மரபு பெயர்களில் கூட்டம் சார்ந்த குறிப்புகள் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. காலன் அப்படின்னாக்கி யமன், கெடிகலங்கின மிக வருந்தி. அடுத்து வங்கம் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னாக்கி கப்பல், நீகான் அப்படின்னாக்கி நாவாய் ஓட்டுபவன், எல் அப்படின்னா பகல், உரு அப்படின்னா அழகு. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எழுதுக. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன அப்படிங்கிறது தான் கரெக்டு சரிங்களா. ஆப்ஷன் ஏ. அடுத்து ஒருமை பன்மை பிழை நீக்குகள்ல சரியானது என்னதுன்னா இது பழம் அன்று, ஒன்று தான் குறிக்கி. அப்போ இது பழம் அன்று, இவை பழங்கள் அல்ல அப்படின்னா வரணும். ஸோ அன்றுன்னதுக்கு தப்பு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரில் அடுத்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா கதிரவன் காலையில் உதித்தது. ஸோ நேச்சுரல் ரிலேட்டடாக இதுக்கெலாம் வேறு பெயர்கள் பார்த்துக்கோங்கன்னு இருக்கேன். இதில் கடல் ஆழி அதாவது அதெல்லாம் பார்த்தோமா. ஸோ அதே மாதிரி கதிரவன், சூரியன், ஞாயிறு, பரிதி இதெல்லாம் இதில் சூரியனோட வேறு பெயர்கள், அதையும் படிச்சுக்கோங்க. ஸோ இதில் ஒருமை பன்மை ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இதே இது உங்களுக்கு நாளைக்கு ஒரு பொருள் தரும் பல சொற்களில் கேட்டிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. பணம் காணாமல் போனது. இது வந்து செயற்பாட்டு வினை. நம்மளுக்கு எவ்வகை தொடர் என்ன கண்டுபிடித்து கேட்டிருக்காங்களா. ஸோ அதில் அடுத்தடுத்து 2 கொஸ்டின் சொன்னேன்னா அதில் இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா என்ன இமயமலையின் உயரம். ஸோ இந்த மாதிரி ஆச்சரியக்குறிலாம் வந்துருந்துச்சு அப்படின்னாலே நம்மள உணர்ச்சி தொடரில் ஈஸியாக போட்டுடலாம். இது உணர்ச்சி தொடர் வாக்கியம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூட்டுப்பெயர்கள் தெரிஞ்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கூட்டுப்பெயர்களில் போர் வைக்கலுக்கு தான் வைக்க போர்னு சொல்லுவோம் சரிங்களா. சொல்லுங்களா கற்குவியல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட்டுப்பெயர்களில் யானை கூட்டம் சரிங்களா. நிறை ஆட்டு மந்த. ஸோ இதை தான் சொல்லுவோம். அதுக்கடுத்து சொற்களோட கூட்டு பெயர்களில் மக்களுக்கு வந்து என்ன மக்கள் என்னும் சொல்லோடு பொருந்தாத கூட்டு பெயரெல்லாம் மக்கள், தொகுதி, மன்றம், கூட்டம் எல்லாம் வரும். ஸோ இதில் வந்து மந்தை ஆட்டு மந்தை அப்படி தான் வரும் சரிங்களா. இது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து கூட்டப்பயிர்களில் அல்லாதது என்ன அப்படிங்கிறதுல கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பொருந்தாதது எதுங்கிற டாப்பிக்லையும் இது கவர் ஆகுது, கூட்டப்பயிர்கள்லையும் கவர் ஆகுது. ஒரு டாப்பிக்கை எந்த மாடலில் கொஸ்டினில் கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து மாடங்கள் என்பது வந்து மாளிகையின் அடுக்குகள் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து மொஹஞ்சதாரோ டாப்பிக்கில் நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நல்லா மாட மாளிகையில் அதிகமாக கட்டியிருப்பாங்க. ஸோ அடுக்கடுக்காக அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கலாம்.
ஸோ பொருத்தமான பொருளை பதிவு செய்தல். புலியோட இளமை பெயர் வந்து பரல், சிங்க குருளை, ஆட்டுக்குட்டி, மாங்கன்று, சரி அதாவது பசுக்கன்று அப்படி சொல்லுவாங்க சரிங்களா. யானை கன்று, எருமை கன்று. அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை. பழமொழி கூறும் பொருள் என்னன்னா நன்றி மறவாமை அப்படிங்கிறது தான் இதோட பொருள் சரிங்களா. அடுத்து நிறுத்தற் குறியீடுகள் அமைக்கப்பட்ட சரியான தொடர் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் இருதிணை அப்படின்னா உயர்திணை, அக்ரிணை, இது 2 தான் குறிக்கும். ஸோ நம்மளுக்கு இது நிறுத்தற் குறியீடுகள் டாப்பிக்லையும் கவர் ஆகுது. ப்ளஸ் இது வந்து உயர்திணை அக்ரிணை நம்மளுக்கு சிலபஸ்லேயே சேர்த்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதுவுமே நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகிற கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் நிறுத்தற் குறியீடுகள் எழுதுக. ஒரு விரல் காட்டி சிறிதோ பெரிதோ என கேட்டல். அது என்னன்னா ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ உச்சரிப்பு நீங்கள் சரியாக உச்சரித்து பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் சரிங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி அதே மாதிரி நிறுத்தக்கூடியவர்கள். என்னப்பா என்று கேட்டேன் நான், என்னப்பா என்று கேட்டேன் நான் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இது அப்படியே உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணுவானாலும் பண்ணதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவ்வளோ கொஸ்டின் இருக்குது, அவ்வளோ எலிஜிபிள் எக்ஸாம் நடத்திருக்காங்க. அதுலேருந்து நம்மளுக்கு 2025 சிலபஸ் கவர் ஆகிற கொஸ்டின் இருக்குது. அடுத்து சரியான இணையை கண்டறிக. ஊர் பெயர் அதோட மருவை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சரியானது என்ன அப்படின்னாக்கி கோவைக்கு கோயம்புத்தூர் கரெக்டு. புதுக்கோட்டைக்கு புது ஹைன்னு வரணும், புது வைன்னு கொடுத்துருக்காங்க. நாகப்பட்டினத்துக்கு தான் நாகை வரணும். ஸோ அப்போ இது நாகர்கோயிலுக்கு வராது. ஸோ திருவண்ணாமலைக்கு திருவானை வராது சரிங்களா. ஸோ ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் டி கோயம்புத்தூர் கோவை தான் கரெக்டு. பொருத்தமான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பொருத்தமான இணையில் வந்து உங்களுக்கு வங்கோல் அப்படின்னாக்கி காற்று அப்படிங்கிறது தான். இது மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டு. வங்கம் அப்படின்னா கப்பல், இப்போ தான் மேலே பார்த்தோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு அடுத்தடுத்து கொஸ்டினே ரிப்பீட் ஆகுது. எது வரும் எது வராதுன்னு தெரிஞ்சாலே ஈஸியாக அடிச்சிடலாம். உதகமண்டலத்துக்கு மருவு வந்து உதகை அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடிக்கடி கேட்குறது தான் உதகமண்டலம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல். இதில் சாவி அப்படிங்கிறதுக்கு என்னது அப்படின்னாக்கி தூய தமிழில் வந்து திறவுகோள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ சன்னல் அப்படிங்கிறதுக்கு சாளரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னாக்கி காவல் நிலையம், போலீஸ்னா காவலர் சரியா. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிகள். கப்பித்தான் அப்படின்னாக்கி தலைமை மாலுமி. இதில் வந்து நம்மளுக்கு கலங்கரை விளக்கம் கப்பல் ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த கண்டென்ட் இருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு எழுதி தருவாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார் என்று சொல்லுது. ஏற்கனவே ஒருத்தர் வினா கேட்குறாங்க, அதுக்கு திருப்பி இன்னொருத்தர் வினா சொல்கிறாங்க. ஸோ வினா எதிர் வினாதல் விடை. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விடை வகையை கண்டறிய. கடைத்தெரு என்குள்ளது வலப்பக்கத்து இப்பக்கத்தில் உள்ளது, இந்த பக்கத்தில் இருக்குது, அந்த பக்கத்தில் இருக்குது, வலப்பக்கத்தில் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சுட்டி காட்டினாங்களே அது சுட்டு விடை. விடை வகையை கண்டறிக. இது செய்வாயா என வினவிய போது நீயே போய் செய் அப்படிங்கிறது வந்து என்னது ஏவல் விடை. அலுவல் சார்ந்த கலை சொல்லி கண்டறிக. எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னாக்கி மின்னணு கருவிகள். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னாக்கி ஊர்தி. இது எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் போட்ட கொஸ்டின் தான், அது ரிப்பீட்டட் ஆகுது பார்த்துக்கோங்க. எத்தனை இடத்துல ரிப்பீட்டட் ஆகிருக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி இன்டலெக்சுவல் அப்படின்னாக்கி அறிவாளர் அப்படிங்கிறது தான். ஸோ இதுவுமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான். இருக்கிற 4 ஆப்ஷனுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டதான். அதாவது போன கொஸ்டினில் இதுக்கு முன்னே ஒரு கொஸ்டின் போட்டிருக்கேன்னா அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். சிம்பலிசம்னா குறியீட்டியல், சின்னம்னா எம்பளம், தீசிஸ்னா ஆய்வீடு. இதுவும் ரிப்பீட்டட் தான். கலை சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுத்துடுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி நம்மளுக்கு அலுவல் சார்ந்த கலைச்சொல் இல்லைன்னா நம்மளுக்கு லிட்ரேச்சர் ரிலேட்டடாகவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹானரரி டாக்டரேட் அப்படின்னா மதிப்புறு முனைவர் பட்டம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா. நம்மளுக்கு அலுவல் சார்ந்த கலைச்சொல்ல கேட்கலாம், சயின்ஸ் அண்ட் டெக்ல இருந்து கேட்பாங்க, எப்படி வேணாலும் கேட்கும். நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகிறது தான். உடலும் உயிரும் போல ஓமைக்கான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓமைக்கான சரியான பொருளை தேர்வு செய்தலையும் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ கேட்டிருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன் திருப்பி. அதனால பார்த்துக்கோங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த உடலும் உயிரும் போல அப்படிங்கிறது வந்து ஒற்றுமையை குறிக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா அத்திபூத்தார் போல அப்படிங்கிறது ஊமைக்கான பொருள் என்ன அப்படின்னாக்கி மிகவும் அரிதாக, அத்திபூத்து எப்போ தான் அது போல் மிக அரிதாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான பொருள். அடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தால். எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னாலும் யார் எதை சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கிடுவாங்க. ஸோ அவங்களுக்கான சொந்த புத்தி எதுவுமே கிடையாது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க.
இதுவுமே ரிப்பீட்டட் தான் சரிங்களா. எடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியத்தில் இதில் செய்வினை வாக்கியம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கவிதா கவிதை எழுதினாள் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் செய்வினை வாக்கியத்தை குறிக்கும். நெக்ஸ்ட் எவ்வகை தொடரில் வாசிகி நாளை வருவாள் அப்படிங்கிறது வந்து தன்வினை வாக்கியம் சரிங்களா, தன்வினை தொடர் வாக்கியம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ரிலேட்டடாக தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தனர். நான் எதெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வேர்ச்சொல் வினை மற்றும் வினையான பேர் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இது படித்தாலே கிட்டத்தட்ட 15 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ மீதி இருக்க 80% தான் நீங்கள் படிக்க வேண்டியது வரும் சரிங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்த எழுதுகள் தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழர் மரபாக கருதப்படுகிறது அப்படிங்கிறது தான். ஸோ தலைவாழையில் இலையில் விருந்தளிப்பது யார் மரபாக கருதப்படுகிறது அப்படின்னா தமிழர் மரபு. ஸோ விடைக்கேற்ற வினா இதான் அமையும். ஸோ ஆப்ஷன் பி தான். அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்ததுக்கு ஐராதீஸ்வரர் கோயில் 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஐராதீஸ்வரர் கோவில் யாரால் கட்டப்பட்டது அப்படிங்கிறது தான் கரெக்டு ஆன வினா சரிங்களா. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2ஆம் ராஜராஜ சோழன்கிறது தான் பதில். அப்போ அதுதான் வினாவாக இருக்கும். விடைக்கேற்ற வினாதான் மூதுரை என்னும் நூல் எழுதியவர் யார் அப்படின்னா ஔவையார். ஸோ மூதுரை என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரணும் சரிங்களா. அதுக்கேற்ற வினாவாக இருக்கணும் இது விடை. ஸோ நம்மளுக்கு ஔவையார் வந்து 2025 சிலபஸில் கவர் ஆகுறாங்க. ப்ளஸ் நம்மளுக்கு விடைக்கேற்ற வினாலே கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. விடைக்கேற்ற வினால இவங்க வந்திருக்காங்க அப்படின்னா இவங்களோட டாபிக் எவ்வளோ இதாக கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு மூதுரை 31 பாடல்களை கொண்டியது மூத்தர் கோடும் அறிவுடை அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்குண்டம்ங்கிற இன்னொரு பேர் உண்டு. ஸோ ஔவையார் ரிலேட்டடான கண்டென்ட் வந்து நம்மளுக்கு சிலபஸ்லேயே கவர் ஆகுது. அதில் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய போட்டிருக்கோம். ப்ளஸ் நம்மளுக்கு இவங்களோட வந்து நீதி நூல்கள் தான் அதிகமாக சொல்லியிருப்பாங்க. நீதி நூல்கள் எங்கே கவர் ஆகும் சின்ன புழுக்கில் தான் கவர் ஆகும். அதாவது 2ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் கவர் ஆகும். அதை பற்றி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. நம்ம சேனலில் ஒரு 2 வீடியோக்கு முன்னாடியே நம்ம கவர் பண்ணி போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் ஒன்றா போய் பாருங்கள். நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதர் கண்டென்ட்டும் நீங்கள் சோர்ஸ் கவர் பண்ணி வச்சுக்கணும். ஸ்கூல் புக்கு 2ஆம் கிளாஸ் வரைக்கும் 12th வரைக்கும் என்னெல்லாம் இருக்கோ அதை நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. ஔவையார் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பின்வரும் வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக விரிந்து விரித்து. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. காற்று வீசியால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தொகை விரித்தது. அடுத்து இதுக்கான ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் தான் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு பணிந்து. இந்த ஆசிரியர் வகுப்புக்கு வர பணிந்தவுடன் பணிந்தான் அப்படிங்கிறது கரெக்டு. இதுதான் ஆன்சரு. விடைக்கற்ற விடை வகைகள் நீ விளையாடவில்லையாங்கிறதுக்கு கால் வலிக்கும் அப்படிங்கிறது வந்து அதுக்கு இனமான இதை கூறுறதுனால உருவது குரல். ஸோ இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா கால் விளையாடலையா அப்படின்னா விளையாண்டா எனக்கு கால் வலிக்கும் அப்படிங்கிறது உருவது குரல். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக 2025 சிலபஸில் கவர் ஆகிறதா. மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. இதை அப்படியே திருப்பி கேட்டிருக்காங்க. சளிமொழி உள்ளது டாப்பிக்கில் உள்ளது. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா புக்கில் இவ்வளோ தான் சேர்த்துருக்காங்க, இவ்வளோ டாபிக் தான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் மைண்டு கிடையாது. 6th-லேருந்து 12th வரைக்கும், அதாவது 2ஆம் கிளாஸ்லேருந்து 1ஆம் கிளாஸ்னாலே வச்சுக்கோங்க, அதுலேருந்து 12th வரைக்கும் அட்வான்ஸ் தமிழாக இருக்கட்டும் பழைய புக்காக இருக்கட்டும் புது புக்காக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் படித்து தான் ஆகணும். எந்த இடத்துல இருந்தாலும் கொஸ்டின் கேட்பாங்கங்கிறதுக்கு இது கரெக்டு. இலக்கியம் கொஞ்சம் தான் கேட்டிருக்காங்க, இலக்கணம் நிறையா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ஏனோ தானோன்னு படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா எங்கே இருந்தாலும் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இலக்கியம் கம்மியாக இருக்குன்னு பாடல் வரிகள்லாம் படிக்காமல் போயிட்டாங்கன்னா இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அதில் கேட்டு வச்சுருவாங்க. அதனால தான் சொல்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் என்னென்னா கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் ஆண்டதமைச்சு திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. செய்யல்லேருந்தும் கேட்பாங்க. பாடலாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் அடிக்க முடியும் சரிங்களா. நெக்ஸ்ட் என்னென்னா அகரவரிசைப்படி எடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தாத்தா தீ தியூ தூ தூ வரிசையில் தான். ஸோ அது நீங்கள் ஈஸியாகவே போட்டுருவீங்க, அது பயப்படுறதுக்கு இல்லை. நம்ம இதை பற்றி அடிக்கடி சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து உயிரெழுத்துக்கள் பார்க்கணும். உயிரெழுத்துக்கு அப்புறம் உயிர்மை எழுத்தில் கேக்கா அந்த ரிலேட்டடாக வரணும். அப்படி வரும்போது நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் வரும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ச்சொல்லோட வினையாளனின் பெயர் அப்படின்னாக்கி பாடு அப்படின்னாக்கி அதற்கு வினையாளனின் பெயர் பாடியவளில் தான் வரும். ஸோ பாடுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர், பாடுக அப்படிங்கிறது வெங்கல் வினை மற்றும் பாடிய அப்படிங்கிறது பெயரச்சொல். ஸோ இது எல்லாமே நம்மளா போட்டிருக்கோம் நிறையா கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கோம். இதுவும் கேட்ட கொஸ்டின் தான். பெயர் சொல்லி கொடுத்து வினைமுற்று உருவாக்குதல் கேள் அப்படின்னாக்கி அதற்கு வினைமுற்று என்னென்னா கேட்டான் அப்படிங்கிறது தான் கரெக்டு. வினையாளனின் பெயரை தேர்ந்தெடுத்த அளவுக்கு கொடு அப்படிங்கிறதுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர்.
சரிங்களா? கண்டான் அப்படிங்கிற வேர் சொல்லுக்கு தேர்ந்தெடுத்து எழுதுக கான். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல வந்து எத்தனை கொஸ்டின் எடுத்திருக்காங்க? வேர்ச்சொல் வினை மற்றும் வினையாளன் தெரிஞ்சு 6 கொஸ்டின் எடுத்திருக்காங்க. சரிங்களா? அதிகமா அவனுக்கு வேர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. அறியேன் அப்படிங்கிறதுக்கு அரி அப்படிங்கிறத வேர்ச்சொல். வேர்ச்சொல் வந்து கட்டளை வாக்கியமாக இருக்கும். பிரிச்சொன்ன பொருள் தரும். அதுல இருந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நானும் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பார்த்துக்கோங்க. வேர் சொல்லை தேர்வு செய்தல் படித்தவர் என்ற வினையாளனின் பெயர் சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக அப்படிங்கிறாங்க. படி. இப்போ 6 கொஸ்டின்ல கிட்டத்தட்ட 3 கொஸ்டினுக்கு மேலே வேர் சொல் தான் கேட்டிருக்காங்க. அணி என்னும் பொருள் தரும் சொற்களை கண்டறிக அப்படின்னா அணி, அணிகலன், அழகு, வரிசை, அணிதல் இது எல்லாமே அதுக்குரியதுதான். ஸோ இதை வந்து உங்களுக்கு நாளைக்கு இதில் வந்து இப்போ ஒரு பொருள் தரும் பல சொற்களில் கேட்டிருக்காங்களா? ஸோ இதை வந்து உங்களுக்கு நாளைக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னாக்கி பொருந்தாதது எது என்ன? 4 சொற்களில் ஏதாவது ஒன்று பொருந்தாததாக இருக்கும். அந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அந்த ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா கூலம், கால், முத்து, முதிரை இது எல்லாமே நம்மளுக்கு எதை குறிக்கும் அப்படின்னா மணி வகையை குறிக்கும். இது வந்து நம்மளுக்கு மொழி ஞாயிறு தேவனையர் பாவனார் டாப்பிக்கில் வரும். இவர் வந்து 2025 சிலபஸ்லையும் கவர் ஆகுறாரு. இந்த ஒரு பொருள் தரும் பல சொல்லுவோம் நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகுது. ஸோ ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்து வரும்போது ரொம்ப முக்கியமானது. நல்லா பார்த்துக்கோங்க. இது போக வேறு எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. முக்கியமாக இது 10th புக்கில் கவர் ஆகுது. மோஸ்ட்லி எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ 45% மேலே அதாவது 45 கொஸ்டினுக்கு மேலே எங்கேருந்து வரும்? 10th புக்கில் இருந்து தான் வரும். நீங்கள் 10th புக்கை படிச்சுட்டாலே பாதியை தாண்டிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ அதனால் சொல்கிறேன் எப்படி கொஸ்டின் எடுக்க முடியுமோ அந்த இடத்துக்குள்ளேருந்து நிறைய கேட்பாங்க. ஸோ அது இதுக்கு ஒரு மாடல் கொஸ்டினாக கூட இருந்துக்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. வானம் வானம் அதாவது 3 சுழி ந வந்ததுன்னா அதை வெடின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 2 சுழின்னா ஆகாயம். ஸோ இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் நம்ம சேனல்லையும் போட்டிருக்கோம். அடுத்து விளை 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 இது விளைந்த நெல்லை நெல் இந்த விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விளைவித்தான் விளைவித்தான விரும்பினா அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு இது எந்த இடத்துலனாலும் மாறி மாறி வரலாம். சரிங்களா? ஸோ இப்போது 2வது வர லைன் இந்த இடத்துல வந்திருக்கு. முதல்ல வரை 2 இடத்துலையும் ஆனால் அதுக்கான பொருள் சரியான இடத்துல தரணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அது கரெக்டு. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்வு செய்க. பறவை அப்படின்னா இந்த பறவை வந்துச்சு அப்படின்னாக்கி கடல், இந்த பறவை வந்ததுன்னா பரப்பனை எல்லாமே பறவையை தான் குறிக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இந்த இடத்துல அடுத்தடுத்து இருக்கும். ஸோ அதுங்க அதனால தான் இதை குறிச்சிருக்கேன். ஸோ இப்போ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல இமெயில் அப்படின்னாக்கி மின் அஞ்சல், இ மேகசின் மின் இதழ்கள், இ லைப்ரரி இ நூலகம், இ நூல், இ புக்கு அப்படின்னா மின் நூல். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்துருங்க. ரைட் அப்படின்னா சடங்கு, ரைட்ஸ் அப்படின்னா சட்ட ஆவணங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் பழைய புக்கில் இருக்குது. எக்ஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லிஃப்ட் அப்படின்னா மின் தூக்கி. மரபு பிழையை நீக்கி சரியான சொல்லை தேர்ந்தெடுத்துருங்க. சோறு உண்டான் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கேன். முறுக்கு தின்றான். அடுத்து பிழையற்ற தொழிலை தேர்ந்தெடுத்து எழுதுக. செழியன் வந்தது கண்ணகி உண்டான். ஸோ இதெல்லாம் நீ வந்தாய் நேற்று வருகிறான். இதில் வந்து பிழை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுல வந்து நீ வந்தாய் அப்படிங்கிறது தான் கரெக்டு. நேற்று வருகிறான் அப்படின்னு அதாவது நேற்று வந்தான் அப்படின்னு வந்திருக்கணும். கண்ணகி உண்டான் கிடையாது, கண்ணகி உண்டாள் அப்படின்னு வரணும். செழியன் வந்தான் வரணும். இதில் வந்ததுன்னு கொடுத்துருக்கு. ஸோ தப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு வாழைப்பழம் உடலுக்கு நல்லது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாழைப்பழத்துக்கு 2 லத்துக்கும் தான் வரணும். சிறப்பு லகரம் தான் வரும். உடலுக்கு மிகவும் நல்லது இந்த நேரத்தில் இந்த தான் வரும். லட்டு லகரம் தான் வரணும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது தான். நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல்லை கண்டறிக. உயிரெழுத்து மெய்யெழுத்து ஆயுதம் உயிரளபடை உயிர்மை ஆயுதம் உயிரளபடை உயிர்ச்சொல்லப்படை குற்றியலிகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் மகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இந்த மாதிரிமே சார்பு எழுத்துக்கள் ரிலேட்டடாக வரும். ஸோ இதில் வந்து எழுத்துங்கிற மட்டும் வராது. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருந்தாத சொல்லை கண்டறிக. முற்றியலுகரம் அப்படிங்கிறதுல குசுடு துபுரு அது ரிலேட்டடாக வரணும். ஸோ இது வராது. 6 வராது. சரிங்களா? இது 6 நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 6ங்கிறதுக்கு ஒரு எண்ணும் ஒரு நதியும் வரும். அது ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். ஸோ இரு பொருள் தரும் ஒரு சொற்கள் அது ரிலேட்டடாகவும் கேட்டிருப்பாங்க. ஸோ 6க்குரிய வேறு பெயர்கள் நதி அதுலலாம் ரிட்டன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுவும் ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. சில் காற்று என்பதன் எதிர்ச்சொல் அப்படின்னாக்கி புயல் அப்படிங்கிறது தான். சில் காற்றுனா ஸ்லோவாக தான் வீசும் தென்றல் காற்று அது ரிலேட்டடாக சிறு காற்று அப்படி கூட சொல்லுவாங்க. ஸோ இங்கே புயல் அதுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எதிர்ச்சொல் எப்படி கேட்குறாங்கங்கிறத பார்த்துக்கோங்க. டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்கங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமான கொஸ்டின்.
கடைத்தெருவு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது. அதாவது சுட்டி கூறுதோம். இங்க இருக்கு, அங்க இருக்கு. அ, இ, உங்கிற எழுத்துக்கெல்லாம் சுட்டெழுத்துக்கள் ரிலேட்டடா வரும். ஸோ அந்த மாதிரி சுட்டி காட்டுறதுனால இது சுட்டெழுத்துக்கள்ல வரும். எதிர்ச்சொல் தருக அப்படிங்கிறதுக்கு அணுகு அப்படிங்கிறதுக்கு விலகு அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல். அடுத்து பிரித்தெழுதுக. செம்பயிர் செம்மை பிளஸ் பயிர் அப்படிங்கிறது தான் பிரிந்து வரும். மையெண்ண விகுதியோட வட்டம். நீள் பிழைப்பு நீள் பிளஸ் உழைப்பு இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நான் முன்னாடி உள்ள கொஸ்டின்லேயே போட்டிருக்கேன். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். நாடு பிளஸ் என்ற என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நாடென்ற. அதுதான் கரெக்டு. சரிங்களா? ஸோ திருக்குறள்லேயே வரும் நாடன்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாடன்ப வளர்த்தன நாடு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த திருக்குறள் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுத்துள்ளதுங்க. நேனோ டெக்னாலஜி அப்படின்னா மீனுன் தொழில்நுட்பம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கான நான் ஒரு ஷார்ட்ஸே கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக. தம்பி இங்கே வா அப்படிங்கிறது தான் சரியான அடைச்சொல். சரிங்களா? அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லு. அடுத்து என்ன கொஸ்டின்? சரியான இணைப்பு சொல்லி என்னங்க? அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புக் பேக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின். சரிங்களா? அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில், இந்த இடத்துல ஏனெனில்னு வரணும். ஸோ இது உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? இது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான். அடுத்து இணைப்பு சொல். நாம் இனிய சொற்களில் பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். ஸோ இந்த இடத்துல அதுபோல் ஆகையால் எனவே வராது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி வாசிக்கும்போது திருப்பி வாசிங்க. அதுக்கான இணைப்பு சொல் உங்களுக்கு வாயிலே வந்துடும். சரியான இணைப்பு சொல் தான் நான் நேற்று பள்ளி செல்லவில்லை ஏனெனில் என் உடல்நிலை சரியில்லை. ஸோ வாசிக்கும்போது நல்லா வாசிங்க, ஆன்சர் வந்துடும். அடுத்து சரியான வினாச்சொல் கேட்டதுங்க. இசைத்தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான். எப்படி அமைக்கப்பட்டதெல்லாம் வராது. எப்படி காலத்தில் கிடையாது, யார் காலத்தில் அப்படிங்கிறது தான் கரெக்ட். மன்னர்களை தான் குறிக்கிறது. சரிங்களா? ஸோ சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்தழுதுக. நெல்லையப்பர் கோவில் எங்குள்ளது? ஸோ இசைத்தூண்கள் அப்படின்னு வரும்போது நீங்கள் மைண்டில் எடுத்துருக்கணும். இது வந்து எத்திக்ஸ் புக்கில் இருக்குது. அதில் நம்மளுக்கு எல்லா இசைத்தூண்கள் இருக்கிற இடத்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில். ஸோ அதில் வர்ற இடத்துல தான் வரும். ஸோ இந்த இடத்துலையும் நெல்லையப்பர் கோயிலே அடுத்த கொஸ்டினே கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வினாச்சொற்களில் தான் வருது. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு டாப்பிக்லேருந்து கொஸ்டின் எந்த இடத்துல இருந்து வர்றாங்கங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமானது. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்துங்க. புயல்லே ஒரு தோணி என்னும் புதினை தேய்ச்சியவர் யார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதுவுமே கரிசல் இலக்கிய ரிலேட்டடாக நம்மளுக்கு நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ புதினம் ரிலேட்டடாக நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ சிங்காரவேலர் வருவார். சரிங்களா? புயல் அடிக்கி சிங்காரம் பண்ணிக்கிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ பாடல் நூலாசிரியர் வச்சு நம்மளுக்கு இல்லை, சிலபஸில் இல்லை அப்படின்னாலுமே கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா 10th புக்கில் கவர் ஆகுது. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. பொருத்தமான காலம் அறிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுக்கு நிகழ்காலத்தை கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம கொஸ்டின் போட்டிருக்கோம். அதுலேயுமே நிகழ்காலம் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. வாழ் என்ற சொல்லின் நிகழ்காலத்தை குறிக்க அப்படிங்கிட்டு இருக்காங்க. வாழ்கிறேன் அப்படிங்கிறது தான். வாழ்வேன் அப்படின்னா எதிர்காலம், வாழ்ந்தான் அப்படின்னா இறந்த காலம், வாழ்ந்தாள்னாலும் இறந்த காலம். வாழ்கிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் நிகழ்காலம். சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல் கேட்டிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னாக்கி இதில் ஒரு சொல்லை உருவாக்கணும் அப்படின்னாக்கி உள்ளே வர்றது மணிமேகலை மட்டும்தான் ஒரு புது சொல்லாக வரும். வேறு எதுவுமே வராது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விண்மீன். அதே மாதிரி தான். விண் அப்படிங்கிற சொல்லோட எதை இணைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு புதிய சொல் வரும்னா விண்வெளி அப்படிங்கிறது தான் வரும். சரிங்களா? ஸோ இது வேறு என்ன கொடுத்துருக்காங்க? 2 கொஸ்டினுமே ஒன்று தான். ஆனால் இது வேறு மாடலில் கேட்டிருக்காங்க, கொடுத்து கேட்டிருக்காங்க, இது கொடுக்காம கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பேச்சு வழக்குனா எழுத்து வழக்காகமாக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நம்மளை ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் நம்மளுக்கு 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நிறைய கேட்டிருக்காங்க. இப்போ அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான் அப்படிங்கிறது தான். அவன் பாட்டியுடன் வெளியூர் போயிருக்கிறான் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பேச்சு வழக்க எழுத்து வழக்கம். அவன் அங்கே நல்லா கவனிப்பாங்க, அங்கே நன்றாக கவனிப்பார்கள்ங்கிறத கரெக்டு. இருபொருள் தரும் ஒரு சொல்லு. சரிங்களா? ஸோ என்னென்னா அரசுக்கு வரி தவறாமல், அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். சரிங்களா? ஸோ அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். சரிங்களா? இது 2 கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர். இப்போ இருபொருள் தருக. நகை அப்படிங்கிறதுக்கு புன்னகை, அதாவது சிரிப்பு. இன்னொன்று அணிகலன், பொன்னகை. அணிகலனையும் குறிக்கும். பொன்னால் செய்யப்பட்ட அணிகலன்கள். நிறைய அணிகலன்களையும் குறிக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு குரில் நெடில் அடிப்படையிலான சரியான இணையை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. குரில் நெடில்னா சரியானது என்னென்னா பெரு பேரு. சே சே வரணும். இதில் சே 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 சோன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஆணு வரணும். இதுவுமே இதில் வரல. தளல் கலல்னு வந்திருக்கு, இது வராது. தாளம் வரணும். ஸோ அப்போ இது வராது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர்.
பொருள் வேறுபாடு அறிந்து சரியாக நிரப்புக அப்படிங்காங்க. அழி ஆழி இதில் வந்து அழிங்கிறது வந்து அழித்தல் நீக்குதல் அந்த மாதிரி வரும். ஆழிங்கிறது கடல். இந்த கடலுக்கான வேறு பெயர்கள் நிறையா படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன்னா ரிப்பீட்டட் பார்த்தீங்களா, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இங்கே ரிப்பீட்டட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டினில் எல்லாத்துலேயுமே வந்துடுது. அடுத்து குரில் நெடில் மாற்றும் பொருள் வேறுபாடு உணர்த்தும் பொருத்தமான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி வழி அப்படின்னாக்கி காற்று குறிக்கும். இந்த காற்று வாளி அப்படின்னாக்கி அம்பு அதை தான் குறிக்கும். சரிங்களா. சரி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி உங்களுக்கு நம்மளுக்கு ஒரு கூற்று கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நம்மளை கரெக்டானது என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின்கலை கல்லூரிகளில் பயிலலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இடத்துல இருக்கான்னா ஆமாம் 2 இடத்துலையுமே இருக்குது. இக்கலைத்துறையில் மிகுதியான வேலைவாய்ப்புகள் உள்ளன அப்படின்னு இருக்காங்க. ஆமாம் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. சிற்பக்கலை குறித்தான செய்திகள் அனைவரும் அறிந்து கொள்ள சிற்ப செந்நூல் அப்படிங்கிற நூல் வெளியிடுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டு தான். ஸோ இந்த மாதிரி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய ஒர்க் இருக்குது. பட் ஆனால் அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் வேலைக்கு போனோம் அப்படின்னாக்கி உங்களுக்கு சமஸ்கிருதம்லாம் தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு 10th குவாலிஃபிகேஷன் தமிழ் தெரிஞ்சால் போதும். ஆனால் அதெல்லாம் டிகிரி ரிலேட்டடாக நிறைய முடிச்சிருந்தா தான் வேலைக்கே போக முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரிலேட்டடாக அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனால் நீங்கள் நிறைய படிப்பீங்க. ஸோ அதில் நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டை பார்ப்போம். இதுக்கு நம்மளுக்கு குரூப் 4க்குனா 10th குவாலிஃபிகேஷன் தமிழ் முடித்தா போதும். குரூப் 1 அந்த மாதிரி குரூப் 2 எக்ஸாமுக்குலாம் எனி டிகிரி நல்லா பாஸ் பண்ணி கையில் வச்சுருந்தா போதும். ஈஸியாக நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலைக்கு போயிடலாம். இப்போ நம்மளுக்கு அதில் இது எலிஜிபிளில் தமிழ் வரும். ப்ளஸ் குரூப் 2 மெயின்ஸு அந்த மாதிரி குரூப் 2 தமிழ் வரும்போது, அதாவது குரூப் 4 தமிழ், குரூப் 3 தமிழ்லாம் உங்களுக்கு 100 மார்க் தமிழ் கம்பல்சரி வரும். ஸோ அதில் தான் இது பார்த்துட்ருக்கோம் நம்ம. லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம். கிராமத்தில் நுண்ணுயிர் பாசன வசதி பெய்யப்பட்ட இத்தொடரில் அடிக்கோடிடப்பட்ட சொல் இருக்குல்ல, அதுக்கான ஆங்கில சொல் கேட்டிருக்காங்க. ஸோ இரிகேஷன் அப்படின்னாக்கி அதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னா பாசனம் அப்படிங்கிறது தான். ஸோ இதை வந்து நம்மளுக்கு போன வாட்டி எப்படி கேட்டிருந்தாங்கன்னா வாட் இஸ் வாட்டில், இப்போ எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கிராமத்தில் நுண்ணூர் பாசன வசதி செய்யப்பட்டுள்ளது அப்படிங்க. பாசனம்ங்கிறதுக்கான தமிழ் மீனிங் என்னென்னா இரிகேஷன். எப்படி வேணாலும் கேட்போங்கிறதுக்கு இது ஒரு மாடல். இதுக்கு முன்னா நம்மளுக்கு இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கோல்டு பிஸ்கட் தங்க கட்டி அப்படின்னு கேட்டாங்களா. ஸோ எடை குறைவான தங்க கட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து எடை குறைவான கோல்டு பிஸ்கட் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் அந்த கோல்டு பிஸ்கட்டுக்கு தமிழ் மீனிங் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் ரிப்பீட்டட். எப்படி கேட்கணுமோ கேட்டதே திருப்பி திருப்பி கேட்பாங்க. எப்படி மாடலாக கொஸ்டின் எடுக்கணும் திருப்பி திருப்பி யோசிப்பாங்க. அந்த வேடை வச்சு ஒரு வரி கொண்டு வந்து நம்மகிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா. பயப்படுறதுக்கு ஒன்றும் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு கலைச்சொல் அறிக. ஆஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு கலைச்சொல் என்ன அப்படின்னாக்கி அழகியல். சரிங்களா. எபிகிராஃப் அப்படின்னா தொல்லியல். ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னா புள்ளியல். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், ரிப்பீட்டட் தான், சொல்லிக்கிட்டே இருந்திருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு 100 கொஷின். ஸோ இந்த 100 கொஷின் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் டிலே தான், நான் இது ஏற்கனவே போட்டிருக்கணும். ஸோ நிறையா ஒர்க் இருந்ததுனால அங்கே இங்கேன்னு போகும், கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இன்னும் அடுத்தடுத்து கரெக்டாக வரும். சரி, நம்மளை ஃபாலோ பண்ணி வாங்க. இன்னும் ஒரு நெக்ஸ்ட் கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.